ஒரு பக்கம் இந்த எதிரணியில உட்கட்சி பூசல் கூட்டணி பூசல் சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க அதிமுக ஆட்சியா கூட்டணி கட்சி ஆட்சியா அப்படிங்கிற சத்தமும் எழுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவரு ஷானவாஸ் அவர்கள் இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு இவங்க செய்திருக்கிற தவறான விஷயங்கள் குறித்து நாங்கள் நடத்திய அளவுக்கு போராட்டத்தை அதிமுக நடத்தி இருக்குதா சொல்ல முடியுமாங்கிறார். இதெல்லாம் நகைப்புக்குரிய பேச்சு. என்னமோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பேச முடியாது என்பதற்காச்சும் உங்களுடைய சொந்த கட்சியின் கொடியை ஏற்ற முடியாமல் அதுக்கு உள்ள அதிகாரிகள் பூரா காவியிலிருந்து வந்துட்டாங்க, அதனால நாங்க நிறைவேற்ற முடியலன்னு பேசிட்டு போற ஒரு கட்சி அதிமுக மக்கள் பிரச்சனை வேற சொந்த கட்சி பிரச்சனை வேற. அதையும் அவங்க பொதுவெளியில பேசினாங்க. சொந்த கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? தெளிவா பேசியிருக்காரு. 25 ஆண்டு காலமாக எங்களால் கொடியேற்றம் பேசும்போது சும்மா இருந்தது எல்லா இடமும் பேச தெரியாம இல்ல. கட்டடம்லாம் கொடியேத்திங்க வீசிக்க கொடியேத்திங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஏதோ திறந்து விட்ட மாதிரியும் இந்த ஆட்சி காலத்துல உங்க கூட்டணி கட்சி தலைமையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அனுமதி வாங்கிட்டு கொடியேற்ற முடியல, அது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது நீங்க அதிமுக நடத்திய போராட்டம் குறித்து பேசுகிறீர்கள். நான் கேட்கிறேன், அதிமுக மாவட்ட தலைநகரங்களில் மக்கள் சொத்து பிரச்சனை, சொத்து வரி ஏறிய போது, மின் கட்டணம் மீண்டும் மீண்டும் உயர்த்தப்பட்ட போது, பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நடந்த போது, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த போது, கஞ்சா புழக்கம் இன்றைக்கு இருக்கிற போது, இத்தனைக்கும் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திரண்டு போராடி இருக்கிறது. சட்டமன்றத்துக்குள் நாங்கள் போராடி இருக்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் போராடி இருக்கிறோம். ஷானவாஸ் இங்கேயுள்ள பதட்டம் தேவையில்லை, சொல்றதை கேட்கலாம். சவால் கேட்டீங்கல்ல, சவாலுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க சவாலுக்கு என்ன விசிக மட்டும் சொல்ல, கூட்டணி கட்சிகள் பலகாலமாக சமரசம் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சி மீண்டும் சுட்டிக்காட்டிய பிறகு கூட்டணி எதுக்கு இப்படி சரணடைஞ்சு கிடக்குறீங்க, இப்படி சரணாகதி அடைஞ்சு கட்சி நடத்த வேண்டிய தேவை உங்களுக்கு என்னன்னு கேட்ட பிறகு சார் நீங்க அவர் பேச விட்டீங்களே, உள்ளே போலியே சார்? இல்ல எல்லாருக்கும் தான் சார் நான் குறிக்கிறேன், எல்லாருக்கும் தான் சார் நான் கேக்குறேன். நானே இன்னும் பேசவே தொடங்கல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. டைம் எடுத்து இல்ல நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பேசுவதற்கான வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க தான் பேசுறீங்க. பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இத்தனை தடவை குறுக்கிடுறீங்க, என்ன சொல்லுங்க? இல்ல நேரம் கொடுக்கலங்கறீங்க. நீங்க தான் பேசுறீங்க, உங்களுக்கான நேரம் தான், நீங்க பதில் சொல்லணும்ங்கிறதுக்காக தான் உங்களுக்கான நேரத்தை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு நீங்க உள்ள வரீங்க? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல உள்ள வரவே கூடாதா? உள்ள வரவே நீங்க அந்த அப்படி விட்டுட்டு இருக்கீங்கல. தேவைப்படும்போது பேசிட்டா நான் என்ன என்கிட்ட மட்டும் தேவைப்படும்போது இல்ல எல்லார்கிட்டயும் தான் சார், எல்லார்கிட்டயும் தான் தேவைப்படும்போது எல்லார்கிட்டயும் மக்களே பாக்குறாங்க சார். சரி பேசுங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். உண்மையிலே சொல்றேன் சார். என்ன சார் இது? சரி பரவாயில்ல, நீங்க பேசுங்க. அவர் ஒரு எதிர்க்கட்சி எல்லாருக்குமான நேரத்தையும் நான் சரியான முறையில் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கான நேரத்தையும் நான் கொடுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஒரு எதிர்க்கட்சி நடத்திய போராட்டங்களை விட நான் அதிகமான போராட்டத்தை நடத்தி இருக்கிறேன் என்று விசிக சொல்லும் என்றால் நேரடி விவாதத்திற்கு வர நாங்கள் தயார். நீங்க வாங்க பேசிப்போம். இது அதே மாதிரி இப்ப இவர் குறிப்பிட்டு ஷானவாஸ் அவர்கள் நேரடி விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஷானவாஸ் அவர்கள் சொல்லியதை போல இப்ப எதிர்க்கட்சிகள் இதற்கு எந்த போராட்டங்களும் நாங்கள் தான் போராடினோம் என்கிற அந்த கருத்தை, அந்த கூற்றை நான் மறுக்கிறேன், முழுவதுமாக மறுத்து விடுகிறேன். இரண்டாவது, அவர் மறுபடியும் சுட்டிக்காட்டுறார், இந்த கூட்டணிக்கு நீங்கள் போனவரை உங்கள் கட்சியில குழப்பம் ஏற்பட்டு, எங்கள் கட்சியில என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். கூட்டணிக்குள் எந்த குழப்பம் இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் முனகினாரா, அது நாங்கள் முனகுகிற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. அது திரு ஷானவாஸ் அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்கு வேணா அந்த பிரச்சனை இருக்கலாம், எங்களுக்கு இல்லை. நாங்க வெளிப்படையாக எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்தார், அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை சொன்னோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அது குறித்தெல்லாம் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 8 மணி நேர வேலை 12 மணி நேர மசோதாவை கொண்டு வந்தது யார்? இல்ல இந்த பக்கம் உட்கட்சி பூசல் சத்தம், கூட்டணி பூசல் சத்தம் கேட்கிறது, அறிவாலயத்திலிருந்து கேட்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல. அப்படி சொல்லும் போது அவங்க உள்ளுக்குள்ள அதிமுக ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியாங்கிற குரல் அங்க எழலையான்னு பதில் சொல்லிட்டார்ல சார். நீங்களே அதை சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க சொல்ல நான் சொல்றேன். நீங்க தான் சொல்லணும். ஆமா, நீங்க இவ்வளவு தடவை என்ன கேட்கிறோம், நீங்க அவர் கேட்டிருக்கலாம். ஏங்க நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து முனாவு கூட இல்லைன்னு சொல்றீங்களா? அவர் சொல்லியிருக்காருங்க, பத்திரிகையாளர் செய்தியாளர் நியூஸ் 18 செய்தியாளர் இருந்த இடத்துல தான் சொன்னார். எனவே எல்லாத்துலயும் செய்தி வந்திருக்கு. நாங்களும் தொடர்ந்து சொல்லுகிறோம், அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அவர்கள் கூட்டணியிலே பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் கூட்டணியிலே இது இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் எங்க கருத்து இல்ல, பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அது என்னங்கிறத இப்ப அண்ணன் பேசினாரு. அதே மாதிரி அண்ணன் சில விஷயங்களை ரொம்ப அழகா மறுத்துட்டு போனாங்க. இல்ல நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சின்னு சொல்றத பத்திரிகையாளர்களாக நாங்களும் கேட்கத்தானே செய்யறோம். அப்படி வரும்போது அந்த கேள்வி உங்களை நோக்கி வரும் இல்ல. அப்புறம் ஏன் நாங்க எங்க ஆட்சி அதிமுக ஆட்சி அமையும் சொல்றது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது?
எங்க இல்ல அதையும் பொதுச்செயலாளர் தான் சொன்னார்ல. இல்ல அதுதான் கேள்வியே. அதிமுக ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியே ரெண்டாவது தடவை சொல்லிட்டேன் சார். நீங்க பேச விடுங்க சார், அதை விடுங்க, நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. உதயநிதி அவர்கள் குறித்து பேசுகிற போது உதயநிதியினால் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் போய் ஏதோ அதையெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், அதையும் சேர்த்து சொல்லுங்க. உதயநிதி ஏன் ஆகாஷ் பாஸ்கரனை, உதயநிதி எதற்காக அந்த ரித்தேஷை கூட்டிக் கொண்டு போய் செந்தில் பாலாஜியை சந்தித்தார் என்கிற கேள்வி நாங்கள் வைக்கிற கேள்வி. எந்த வகையில் அது அவதூறாகும்? பதில் சொல்லு ரவீந்திரன், பதில் சொல்லு. அவர் சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என்ன எங்க இருக்கு? சுருக்கமா பதில் மட்டும் சொல்லு. இல்ல நான் ஒரே பதில் தான். சந்திக்கலன்னு சொல்லுங்க. நான் சந்திக்கல, நான் சொல்றேன். அதை ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறார்? அதை ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறார்? இது பிரதானமான கேள்வி இல்லையா? தம்பி கல்யாண சுந்தரம், பதில் சொல்லுங்க. இருங்க, நான் என்ன பேசியே முடியலீங்க. இல்ல உங்களுக்கான நேரம் கொடுத்துட்டேன், பேசிட்டீங்க. நான் ஒரு பதில் சொல்லிட்டோம், நான் வரேன். அதாவது எந்த இடத்திலும் யூகங்கள், யூக செய்திகளுக்கு முதலமைச்சர் எதுக்கு பதில் சொல்லலாம்? அது யூகம். நீங்க எங்கயாவது ஒரு எவிடன்ஸ் இருந்து நீங்க சொன்னீங்கன்னா அத அவரே மதிப்பாரு. துணை முதலமைச்சரே மறுக்க தயாரா இருக்கிறாரு. ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்குள்ள இருந்தாருங்கிறது யூகமா? செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற போது ஆகாஷ் பாஸ்கரனோடு துணை முதலமைச்சர் போனார் என்பது யூகமா? இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன், வீடியோவே இருக்குது, செய்தியில் வருது, சுருக்கமா பதில் சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அத சொல்லுங்க. நீங்க நான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க சம்பந்தம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க சார். நாங்க சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம். நீங்க எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இருங்க, அவர் ஈடியால் கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக ஆகாஷ் பாஸ்கரன் அவர் சந்திக்கணும் துணை முதலமைச்சரோட போய்? சரி பதில் சொல்லு. அவர் இது கேள்வி, இது அவதூறா? இது அவதூறா? பதில் சொல்லிடுங்க. உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவா கேள்வி கேட்டிருக்கு. ஆகாஷ் பாஸ்கரனையோ அல்லது நீங்க அவர் கூட இருந்த இன்னொருத்தர் அவரையும் நீங்க உள்ளே ஈடி விசாரிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? ஏன் கொடுக்கல? அப்ப ஈடி அவ்வளவு தூரம் போறதுக்கு அவங்க இது இல்லன்னா, சான்று இல்லன்னா இவங்க சொல்றது எப்படி? ஒரு இல்லன்னு சொல்லிட்டு போங்க. தொடர்பில் இருந்தவர் ஏன் முதலமைச்சர் வாயை திறக்கல? முதலமைச்சர் வாயை திறக்கல. முதலமைச்சர் எல்லாத்துக்கும் எப்படி ஏங்க இது இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க? இவ்வளவு கோடிகள் மணி லாண்டரிங் நடந்திருக்கு. டாஸ்மாக்ல நடந்த ஊழல், அவர் துறையில இருக்கிற ஊழல், அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? முதல்ல அதுவே தப்பு. அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. டாஸ்மாக் ஊழல் இல்ல உங்க இல்ல உண்மையா இல்லையா? ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். முதலமைச்சர் வீட்டுக்குள்ள வளர்றாரா இல்லையா? இல்ல கல்யாண சுந்தரம் தலைப்பு தாண்டி போறோம்னாரா அப்படித்தான் இப்படி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். 40 வழக்குல 31 வழக்கு எடப்பாடி பழனிசாமி வழக்கு. இந்த ஊழல் தம்பி டாஸ்மாக் ஊழல்ல 31 வழக்கு எடப்பாடி சம்பந்தப்பட்டது. இதுல போய் அவரு போய் ஏன் பார்க்கணும்? செந்தில் பாலாஜி நாங்க போய் எதுக்கு பார்க்கணும்? சரி அதத்தான் நாங்க சொல்றோம். நீங்க வழக்கு தான் பயப்படுறீங்க. நாங்க வழக்கு நடத்த தயார். நாங்க வழக்கு நடத்த தயார். சாமிநாதனுடைய கருத்து வாங்கிட்டு சரி நாங்க இதுவரைக்கும் அப்பீலுக்கு போலியே. யாருக்கு? நான் எவனையும் காப்பாத்தலையே. நீங்க தான் காப்பாத்துறீங்க. அவர்கான நேரத்தை கொடுங்க. நன்றி நன்றி. திரு சாமிநாதனுடைய கருத்து வாங்கிட்டு வரேன். போகல. ரைட் கல்யாணம் ரைட் சார் இப்ப நீங்க போங்க. இது தலைப்பு இல்ல. இது தலைப்பு இல்ல. இதுதான் சார் தலைப்பு. நீங்க தான் சார் முன்ன சுற்றுல சொன்னீங்க. இல்ல நீங்க அதையே பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம வேற தலைப்பு தாண்டி பேசணும்னு சொன்னீங்க. அவரே ஒரு விஷயத்தை அப்பட்டமா பொய்யான விஷயம் சொல்றாரு. சரி நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. இல்ல சார் நீங்க கேட்ட கேள்விக்கு ரவீந்திரன் பதில் சொல்லிட்டாரு. வேற என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? வேற என்ன பதில் அவர்கிட்ட எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. தப்பங்க பதிவு வைக்க கூடாது. சரி ஓகே பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணுங்க. எல்லாரும் தான் பதிவு பண்றீங்க. ஓகே பேசலாம் சூர்யா. வழக்குனா இவங்க ஏன் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும்? அதிமுகவை பார்த்துட்டு உத்தரவு உங்க இஷ்டத்துக்கு ஒன்றிய அரசு எதேச்ச அதிகாரமா நடக்கிறத தான் நாங்க கேள்வி கேக்குறோம். ஈடில நீங்க குற்றவாளினா குற்றவாளின்னு அடிச்சு போங்க சார். வேணுக்கு எங்க பேரை கெடுக்கற வருவீங்க. சரி தப்பு ரெண்டுல ஒன்னு சொல்லுங்க. அது 2017ல இருந்து ஈடி ஏன் தூங்குச்சு? இப்ப ரிஜெக்ட் வீட்டுக்கு போனா சரியான ரவீந்திரன் எதுக்குறது? ஆகாஷ் பாஸ்கரன் போனது சரியா தப்பா? கோரிக்கைதா? ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? who is there? அப்புறம் எதுக்கு துணை முதலமைச்சர் கூட்டிட்டு போறாரு? யாரை கூட்டிட்டு போறாரு? நீங்க செந்தில் பாலாஜி காப்பாத்துறீங்க. எதுக்கு செந்தில் பாலாஜி பாரு ஏன் போறாரு? நேரத்துல கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? செந்தில் பாலாஜி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன தொடர்பு? பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. சாமிநாதனுடைய கருத்து மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வர